இட்லி உப்புமா. அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, 2 பெரிய வெங்காயம், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கோம். இட்லி உப்புமா அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம். வடை சட்டி அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் வதங்கிட்டுருக்குது. கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டுருக்குது. நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். ஒரு கொத்து கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கி பாருங்க, பொன்னிறமாக ஆயிடுச்சு. வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதங்கிட்டுருக்குது. நல்லா வதங்கிறதுனால பொறுமையாக வெயிட் பண்ணி செய்கிறோம். பாட்டு போடுவேன், இப்படியே போடுவேன். நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நிறைய பேர் இருப்பாங்க. தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டுருக்கோம். தக்காளி போட்டு நல்லா தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி தக்காளி நல்லா சுருங்கணும். அந்த அளவுக்கு அதை வேக விடணும். பச்சை வாசனையும் போகணும். தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும். மிளகாத்தூள் காரத்துக்கு 1 டீஸ்பூன், கொஞ்சம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். காரத்துக்கு நாங்கள் வர மிளகா போடலை, அதனால் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். மஞ்சள் 1 டீஸ்பூன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குள்ளோம். நல்லா வதக்கி விட்றோம் பாருங்க. போட்டு வதக்கிட்டோம். வந்து இட்லி போட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்றோம். நல்லா கிளறி விட்டு அடிப்பிடிக்காமல் கிளறணும். நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறிட்டோம்னா இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இட்லி உப்புமா பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகுதுங்களா. காய்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கலர் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்காய் சட்னி எங்களோட சேனல் மிக்ஸ் அரைச்சிங்கன்னா இட்லி உப்புமா, இதில் பொடி தோசை, தேங்காய் சட்னி. ஆர்கே சேனல் டெய்லி பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆர்கேஎஸ் சேனல் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.